எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதிலும் தீய சக்திகள் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்க அதுக்கு என்னென்னவோ பண்ணுவோம். ஆனா ஒரே ஒரு படம், ஆமாங்க, ஒரே ஒரு படம் நமக்கு ஒரு தெய்வீக கவசத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம வீடு அது எப்பவுமே நமக்கு ஒரு நிம்மதியான பாசிட்டிவான இடமா இருக்கணும் தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். ஆனா அந்த ஆன்மீக பாதுகாப்பையும் அந்த நேர்மறை ஆற்றலையும் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி கொண்டு வருது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? வாங்க, இதுக்கான பதிலை தான் இந்த படம் நமக்கு சொல்லுது. நம்ம மனசுல இருக்கிற இந்த கேள்விக்கு தென்னிந்தியாவுல இருந்து கிடைச்ச இந்த ஒரு படம் ரொம்ப ஆழமான ஒரு பதில கொடுக்குது. இது வெறும் படம் இல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பு செய்தி. இதுக்குள்ள என்னதான் இருக்கு? வாங்க பார்க்கலாம். சரி, அப்போ முதல்ல இந்த படம் நமக்கு சொல்ற அந்த முக்கியமான அந்த மையமான அறிவுரை என்னன்னு பாத்திரலாம். கேட்க ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஆனா பாருங்க, அனைவர் இல்லத்திலும் திருவாசகம், திருப்புகழ், புராணங்கள் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு வரி. ஆனா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, இப்போ இதுல ரெண்டு முக்கியமான நூல்களை சொல்லியிருக்காங்க, திருவாசகம் அப்புறம் திருப்புகழ். அது என்ன நூல்கள், அதுக்கு என்ன சிறப்பு, அதை பத்தி இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒன்னு புரியும். இந்த புனித நூல்களுக்கும் தெய்வங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இது காட்டுது. இடது பக்கம் பாருங்க, திருவாசகத்தை சிவபெருமானோடவும், வலது பக்கம் திருப்புகழை முருகப்பெருமானோடவும் அழகா இணைச்சிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, திருவாசகம் அது மாணிக்க வாசகர் அருளியது, முழுக்க முழுக்க சிவபெருமானுக்கான பாடல்களோட தொகுப்பு. அதே மாதிரி திருப்புகழ் இது அருணகிரிநாதர் அருளியது, இது முருகப்பெருமானுக்கான தெய்வீக பாடல்கள். சிம்பிள். சரி, இந்த அறிவுரையெல்லாம் சொல்றது யாரு? இதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று, ஒரு ஆன்மீக பின்னணி இருக்கே, அது என்ன? அந்த அதிகாரமிக்க குரலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு இப்ப பார்க்கலாம். இது ஏதோ சும்மா சொன்ன வார்த்தை இல்லங்க. இந்த மூலப்படத்திலேயே ரொம்ப தெளிவா அன்புகன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்படின்னு போட்டிருக்கு. பாத்தீங்களா? அகத்தியரே சொல்றாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கும். ஓகே, அகத்தியரே சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம். வெறும் புத்தகங்களை வீட்ல வைக்கிறதால மட்டும் எப்படிங்க நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நிச்சயமா உங்க மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். என்னது, வெறும் பேப்பரும் மையும் இருக்கிற ஒரு புக்கு அது எப்படி நம்மள ஆன்மீக ரீதியா காப்பாத்தும் தோணுதா? இதுக்கான பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். வாங்க பார்க்கலாம். அந்த லாஜிக்கோட மையமே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. நல்லா கேளுங்க. இவைகள் இருந்தால் அவ்விடத்தில் அதை எழுதியவர்களே இருப்பார்கள். அடேங்கப்பா, என்ன ஒரு ஆழமான வார்த்தை! அப்போ இந்த புத்தகங்கள் வெறும் பொருள்கள் இல்ல, அது ஒரு கருவி. தெய்வீக சக்தியே அந்த இடத்துக்கு கொண்டு வர்ற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு 3 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். ஸ்டெப் 1, நீங்க இந்த புனித நூல்களை உங்க வீட்ல விக்கிறீங்க. ஸ்டெப் 2, இதனால அந்த நூல்களை அருளிய சிவனும் முருகனுமே அங்க இருக்கிறதா ஐதீகம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப் 3, தெய்வம் இருக்கிற இடத்துக்கிட்ட தீய சக்தியால நெருங்கவே முடியாது. அவ்வளவுதாங்க விஷயம். இந்த நம்பிக்கையோட ஆணிவேரே அந்த மூலப்படத்துல இருக்கிற ஒரு கேள்விதான். அப்படி இருக்க கெட்டது எப்படி நாடும்? யோசிச்சு பாருங்க. தெய்வம் இருக்கிற இடத்துல தீமைக்கு எப்படி இடம் இருக்கும்? இருக்கவே முடியாது இல்லையா? சரி, இப்ப கடைசியா இந்த முழு செய்தியையும் எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு பக்திபூர்வமான அர்ப்பணிப்போட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சர்வம் சிவார்ப்பணம். இந்த படத்தோட கடைசி வாசகம் இதுதான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம். இது ஒரு முழுமையான சரணாகதி. நம்மளோட எல்லா செயல்களையும் எண்ணங்களையும் அந்த இறைவனுக்கே அர்ப்பணிக்கிற ஒரு உன்னதமான நிலை. அப்போ இந்த முழு பகுதியில இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1, திருவாசகம், திருப்புகழ் மாதிரி நூல்களை வீட்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. 2, இது அகத்திய மாமுனிவரோட வாக்கு. 3, இந்த புத்தகங்கள் தெய்வங்களையே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருதுன்னு ஒரு நம்பிக்கை. இதனால எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டை அண்டாது. கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பொருளுக்கு சக்தியை கொடுக்கறது எது? அந்த பொருளேவா, இல்ல அந்த பொருள் மேல நாம வைக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையா? இதை பத்தி யோசிங்க. அடுத்த முறை இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திக்கலாம். நன்றி.